குடிச்ச போத தலைக்கேறினா ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல. அந்த மாதிரி தெருவுல 2 காலைங்க சண்டை போட்டு இருந்த பார்த்ததும் நம்ம குடிகார சார் அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணியிருந்தாரு. அதனால கடுப்பான கால அவர் அந்த இடத்துல பறக்க விட்டு இருந்தது. இனிமே இந்த பக்கம் வந்த தொலைச்சு. குடியாரா என்ன பண்றதுன்னு தெரியாம ஓரமா உட்காந்துட்டான். சண்டையை நிறுத்தினது ஒரு குத்தமாடா. நடக்கட்டும். அடுத்த நியூல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இவர் அடிச்ச போட்டியில எப்படி உள்ள போனோங்கிறதையே மறந்துட்டாரு. அவரும் தள்ளாடி அந்த கம்பிய ஏறி குதிக்க முயற்சி பண்ணும்போது அங்கிருந்து வந்து ஒருத்தன் இவன் ஏன் குரங்கு மாதிரி அங்க தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு பக்கத்துல இருந்த இந்த கேப் வழியா உள்ள நுழைஞ்சிட்டான். இந்த இருக்கா இததான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். நல்ல வேளை நம்மள யாரும் பார்க்கல. இவர் ஏதோ பிரேக் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. ரோடுடைய ஒரு மேடான பகுதியை தான் இவர் ஏற முயற்சி பண்ணுறாரு. ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிட்டாரு போலயே. என்னடா எவ்வளவு தூரம் நடந்தாலும் சுத்தி அதே இடம் தான் வருது. தெலுங்கானுடைய ஒரு சிட்டியில் நடந்திருந்த சம்பவம் தான் இது. மார்னிங் டியூட்டிக்கு குடிச்சிட்டு வந்தது போலீஸ் ஆபீசர் பட்ட பாடு இருக்கு. மாட்டின அந்த சிவனாண்டின்னு வச்சு செஞ்சிருந்தாங்க. அவரை மட்டும் சுத்தி பரைட் பண்ண விட்டதுல சிங்கத்தை சாட்சி புத்தானிலே தத்திதா விழுந்து இவ்வளவு அவசரமா எங்க போக போறாரு? இதுக்கு பருத்தி மூட்டை குடூர்ல இருந்திருக்கலாமே. எங்க போச்சு? இங்க இருக்கு. அப்படியே இந்த வந்துட்டேன். ஒரு இடத்துல நில்லுடா. நிக்க மாட்டியா நீ? உன்னை அப்படியே என் காலால மிதிச்சு அம்மா ஒரு வழியா செருப்ப போட்டு தந்த மனுஷன். அதே மாதிரி ஒரு லிக்கர் ஸ்டோருக்கு ஃபுல் மாப்பிள வந்தது கஸ்டமர்னால இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்த்து அட பேதியில போறவன சில்லியா நொறுக்கிட்டியடா. அவர் எஸ்கேப் ஆக நினைக்கிறாராமா. இன்னைக்கு அவரை கை தாங்கல வெளியே அனுப்பும் போதும் அவர் நம்மள சிரிக்க வைக்க தவறல.